Praise the Lord. Welcome for VLA Doctrinal Bible Study. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக இந்த உபதேச போதனைக்கு வந்திருக்கிறதுக்காக நன்றி. We are coming closer to the end time. இந்த ஆண்டவரோட இரண்டாவது வருகைக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். So there are a lot of different type of teaching coming around the world. அநேக வித்தியாசமான போதனைகள் இன்றைய கடைசி காலத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. Even yesterday I was listening some teaching. நேற்று ஒரு போதனையை கேட்டேன். And they were talking about our Lord as a Mr. Jesus. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மிஸ்டர் ஜீசஸ் என்று கூப்பிடுறார்கள். That's very wrong. அது ரொம்ப தவறான காரியம். Even accidentally also cannot say. அது தற்செயமான காரியத்துல கூட நம்ம சொல்ல கூடாது. Whatever people can make mistakes. ஜனங்கள் தவறு செய்யலாம். They can do sin, they can do mistakes. பாவங்கள் செய்யலாம், தவறுகள் செய்யலாம். You cannot compare Jesus Christ according to the world system of the sin. ஆனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் படி நீங்க ஒப்பிட்டு பாவத்துக்குள்ள நீங்க பேச முடியாது. One preacher was thinking, if I am talking wrong doctrine, my Lord Jesus also talking wrong. I'm sorry to say that, but he cannot use that word. நான் தவறான ஒரு போதனைகளை பேசுறேன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அவரும் தவறான போதனையை கொடுக்கிறார். எப்படி எடுக்க முடியும்? Our God still on the throne. நம் தேவன் இன்னும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். He is still a respected, honorable and holy God. அவர் பரிசுத்த தேவன், அவன் கனப்புரியவர். Whatever people say, ஜனங்கள் என்ன சொன்னாலும் சரி, you cannot repeat to that. அதை நம்ம மறுபடியுமாக எடுத்து சொல்லக்கூடாது. Sometimes earthly people like some son, பூமிக்குரியவர்கள் ஒரு குமாரனை குறித்து, மகனை குறித்து, somebody talking about their father very bad, அவன் தகப்பனை குறித்து தவறான காரியங்கள் பேசும்போது, if they say your father is a stupid father, உங்க அப்பா ஒரு முட்டாளான அப்பான்னு சொல்லும்போது, now I'm a son listening that word, இப்ப மகனாக நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கும்போது, I cannot repeat my father, என் தகப்பன்ட்ட அதை திருப்பி அதை எடுத்து சொல்ல முடியாது. I must respect my father. என் தகப்பனுக்கு நான் கனம் கொடுக்க வேண்டும். Some my friend told me, daddy you are stupid daddy. நண்பன் சொன்னாரப்பா நீங்க ஒரு முட்டாள் என்று அப்பாட்ட சொல்ல முடியாது. You cannot use the word. அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த கூடாது. What do you understand about your father? உங்க தகப்பனை குறித்து நீங்க என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? Let the people say bad about your father. ஜனங்கள் தவறாக உங்க தகப்பனை குறித்து பேசலாம். I think you understand what I am trying to say. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். The worldly people can talk anything. உலகத்தார்கள் என்ன வேணா பேசலாம். How much you respect your father? ஆனா உன் தகப்பனை நீ எவ்வளவு தூரம் நீ கனப்படுத்துகிறாய்? So that's earthly father. இது பூமிக்குரிய what about the heavenly father? பரலோகத்திற்கு பிதாபதி. People take wrong doctrine, this and that. உலகத்துல இருக்கிறவங்க தவறான போதனைகளும் இதா காரியத்தை எடுத்துக்கோலாம். You cannot use that word. அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த கூடாது. Compare Jesus Christ. இயேசுவை நீங்க ஒப்பிட்டு பார்க்க கூடாது. Our Lord, today is our doctrine here. இன்றைக்கு நம்ம போதனையானது doctrine number 3. மூன்றாவது in our memorandum 4.3. Right? 4.3வது போதனை. The Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. So we have our doctrine, we believe our Lord Jesus Christ is our Lord. இந்த போதனைகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது, earlier I was talking about Trinity God, one God. முன்பாக நான் திருத்துவம் ஒருவர் தேவன் என்று சொன்னேன். And Son of God manifested. மனுஷனாக குமாரன் இந்த பூமியிலே அவர் வெளிப்படினார். Hebrew chapter எபிரேயர் 1 verse says like that. ஒன்றாவது இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. Shall we read that scripture? அந்த வார்த்தையை படிப்போமாக. God whom at various time in a various ways spoken in the time past to the father by the prophets. Various time the Bible says. வித்தியாசமான காலகட்டத்துல. According to the season. நேரம் காலகட்டத்துல. So the Lord spoke a different manner. வித்தியாசமான காரியத்தில் தேவன் பேசுகிறார். And he revealed according to his way to the people. அவருடைய வழிகளை வித்தியாசமாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். Earlier God when Moses spoke to the Lord, மோசே இடத்தில் தேவன் பேசும்போது Bible says he talked to him face to face. வேதம் சொல்கிறது அவர் முகமுகமாக பேசினார் என்று. But the same scripture says, அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. Anybody see me they will die. யார் என்னை முகமாக பார்த்தால் மரித்து விடுவார்கள். Things Moses was asking the Lord. அதே காரியத்தில் தான் மோசே கேட்டுக்கொள்கிறார். Show your glory. ஆண்டவரே உம்முடைய மகிமையை காட்டும். He never asked show your face. ஆண்டவர்கிட்ட கேட்கல ஆண்டவரே உம்முடைய முகத்தை காட்டும் என்று. Show your glory. உம்முடைய மகிமையை வெளிப்படும் ஆண்டவரே. So you must know what Moses asked. இங்க மோசே தேவனிடத்தில் என்ன கேட்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். Paul and many others are saying that Moses saw face to face.
அநேக பேர் சொல்றாங்க மோசே தேவனை முகமுகமாய் But கண்டார் what he என்று. saw? ஆனா எதை கண்டார்? He saw the glory of God. அவர் வெறும் தேவ மகிமையை காணார். And what the Lord told him? தேவன் அவர் என்ன சொல்கிறார்? I will pass by you. நான் உன்னை கடந்து போவேன். And he say, I close your eyes. நான் உன் முகத்தை மூடி. So he used his hand to close his eyes. ஒரு கைகளை பயன்படுத்தி அவர் முகத்தை மூடுகிறார். And I go forward. நான் கடந்து செல்கிறேன். And God passed by. ஆண்டவர் கடந்து சென்னோனே He saw the back portion. அவர் பின்னால உள்ள பார்வையை Now what பார்த்து do you understand that? அதிலிருந்து நம்ம என்ன A கத்துக்கொள்கிறோம்? man walking. ஒரு மனிதன் and நடந்து see the போகும்போது back part of his man. அவன பின்னாடி இருந்து அந்த பாகத்தை பார்க்கும்போது Not that. அது மட்டுமல்ல The last part of the glory of God. அந்த முடிவான ஒரு தேவ மகிமையோட காரியத்தை So பார்க்கிறார். that's a mystery. அது ஒரு ரகசியம், ஒரு Look like contradict. அது பார்க்கிறதுக்கு வித்தியாசமா If you see me, இருக்கலாம். you will die. நீ பார்த்தீனா மரித்து விடுவாய். Nobody can live. யாருமே ஜீவிக்க But he முடியாது. showed the glory. ஆனா தேவன் மகிமையை I வெளிப்படுத்துகிறார். understand. அதை நான் அறிந்து கொண்டேன். So our doctrine, நம்முடைய our போதனையானது Lord Jesus Christ கர்த்தராகிய இயேசு was கிறிஸ்து from the Father, பிதாவிடத்திலிருந்து வருகிறார். and he manifested. அவர் வெளிப்படுத்தி As a son. ஒரு மகனாக So we believe Father, Son, the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவியை நம்ம Okay, now விசுவாசிக்கிறோம். we turn to the book of Matthew, chapter 1, verse 18. மத்தியு 1வது அதிகாரம் வசனம் 18 பார்த்துக்கொள்ளுமா. This is how the birth of Jesus the Messiah came about. His mother Mary was pledged to be married to Joseph, but before they came together, she was found to be pregnant through the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. Shall we read in Tamil? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின், not janam, ஜனனத்தின். So you understand, janana means genealogy. I call it how Jesus came. இயேசு as a எப்படி human. வந்தாரோ அவர் வரலாறு. How he born as a flesh like you and me. மாம்சத்துல எப்படி உங்களையும் என்னை போல பூமியில பிறந்ததை போல. But he was conceived, found by the Holy Spirit. பரிசுத்தாவியால் அவர் நிரப்பப்பட்டு அவர் கற்பப்பட்டார். So it's a work of the Holy Spirit. இது ஆவியானவரோட கிரியை. So he was conceived. அவர் கற்பமாகி And he born. அவர் பிறந்து. He was born as a human child. ஒரு குழந்தையாக இந்த பூமியில Like a பிறந்தார். human, how you and me. எப்படி ஒரு மனிதனாக குழந்தையாக So பிறந்தார். that's a divine plan of இது God. தெய்வீக திட்டம். For him to born, அவர் பிறக்க, for have to share the blood ரத்தத்தை for சிந்த mankind. மனிதனுக்காக. That's why he take a form of man. ஆகையினால் அவர் மனித ரூபமாக So வருகிறார். John the Baptist is trying to explain to you அதுதான் யோவான் ஸ்நானகர் நம்மளுக்கு சொல்ல the விளம்புகிறார். Lamb of God. தேவ ஆட்டுக்குட்டி என்று So சொல்கிறார். because everyone understand the Lamb. ஒவ்வொருத்தரும் இந்த ஆட்டுக்குட்டியை நினைவு கூறுகிறார். All the children of God understand the Lamb. எல்லா தேவ பிள்ளைகளும் இஸ்ரவேல் பிள்ளைகளும் இந்த ஆட்டுக்குட்டியை So பெறுவார்கள். everyone in mind, they know that the Lamb is have to sacrifice for the Lord. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சிந்தைக்குள்ள ஒரு காரியம் புரிந்திருக்கிறார்கள். இந்த ஆடானது தேவனுக்கு பலியாக செலுத்த வேண்டும் என்று. Yeah, he mentioning that the Lamb of God to carry the sin of the world. இந்த ஆட்டுக்குட்டியானவர் இவர் இந்த உலக பாவத்தை சுமக்க வராதவர். It's a beautiful word in Tamil. உலக பாவங்களை சுமக்குவத தேவ ஆட்டுக்குட்டி. So when they say Lamb of God, இது ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது everyone mind understand. ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தையில அது புரிந்து கொள்வார்கள். So Jesus the Lord was come as a mankind. இயேசு கிறிஸ்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக வர வேண்டும். But he is the Lord too. ஆனா அவர் தேவனமாக இருக்கிறார். Jesus Christ, it means the anointed. இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது அபிஷேகப்பட்டவர். Emmanuel. இமானுவேல் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. He is with us forever. அவர் நம்மளோடு கூட நித்தியமாக There இருப்பார். are so many things to understand. அநேக காரியங்கள் நம்ம புரிந்து So கொள்ளலாம். our doctrine we believe நம்முடைய போதனைகளில நம்ம புரிந்து கொள்றது the Lord Jesus Christ. கர்த்தராக இயேசு He கிறிஸ்து was in the beginning, அவர் ஆரம்பத்தில் in இருந்தார். the creation, அவர் சிருஷ்டிப்பில் இருந்தார். and he will be the end. அது மட்டுமல்ல அவர் முடிவாக இருப்பார். So the Trinity God will be there. ஆகையினால் அந்த திருத்துவத்தை நீங்க முழுமையாக But on பார்க்க the முடியாது. earth, ஆனா இந்த பூமியில To call, நம்ம அழைக்க he have given name. அவருக்கு நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. We cannot say God. தேவன் என்று கூப்பிட முடியாது. Okay, when you say God or Lord, தேவன் கடவுள் என்று சொல்லும்போது there are so many people in the world, they have a God and the Lord and many things. இந்த உலகத்துல அநேக தேவர்கள் அவங்களுக்கு கடவுள்கள் இருந்தார்கள். But
we have a name to call. ஆனா நமக்கு ஒரு நாமம் என்று That's why கொடுக்கப்பட்டிருக்கிறது. in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்று And கொடுக்கப்பட்டிருக்கிறது. that name have the power. அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு. So we believe the Lord Jesus Christ. நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்ம I want you to விசுவாசிக்கிறோம். turn to book of Matthew chapter 1 verse 22. இப்பொழுது மத்தேயு 1வது அதிகாரம் 22ஐ திருப்பிக் கொள்ளுமாக. All this place to fulfill what the Lord has said through the prophet. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. It was uttered by the prophets. இங்கே தீர்க்கதரிசி அதை உரைக்கார். Now in the world I can see lot of funny prophets. இந்த உலகத்துல இப்ப அநேக ஒரு பைத்தியக்கார ஒரு எல்லாம் தவறான Wrong போதனைகள், teaching prophet. தவறான போதனைகளை கொடுக்கிற தீர்க்கதரிசியாக இருக்கிறார்கள். And people are scared for the prophets. அது மட்டுமல்ல, ஜனங்கள் பயப்படுறாங்க இப்பேற்பட்ட The early தீர்க்கதரிசிக்கு. time, ஆதி காலத்துல the prophet தீர்க்கதரிசியானவர் speak what God spoke. கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை தீர்க்கதரிசனம் பண்ணுவார்கள். Now the situation in the world இப்ப right now, உலகத்துல நடக்கிற இந்த சூழ்நிலையில they prophesied according to the situation. சூழ்நிலை பார்த்து அவங்க தீர்க்க தரிசனத்தை சொல்றார்கள். So here in book of Matthew says, இங்க மத்தேயு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, fulfilled all the prophets speak about the birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி உரைத்ததை இதை நிறைவேற்றும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்குது. Read verse 23 to வசனம் 23 படிப்போமாக. The virgin will conceive and give birth to a son, and they will call him Emmanuel, which means God with us. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். The Lord who was in the beginning is with us now. ஆதியில் இருந்த கர்த்தர் இப்ப நம்மளோடு கூட இருக்கிறார். In book of John, the Revelation apostle John was saying that he was and he is and he is. அப்போஸ்தலர் யோவான் அவர் சொல்லுகிறார், அவர் இருந்தவரும் இருப்பவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So he is Alpha and Omega. அவரே ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். So he is called the title the Lord. அவருக்கு கர்த்தர் என்று நாமம் Because கொடுக்கப்பட்டிருக்கிறது. he is from heaven. ஏன்னா அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். Nobody can carry the title in the world Lord. இந்த கர்த்தர் என்று போட்ட அந்த நாமம் இந்த பூமியில இருக்கிறவர் Oh, யாரும் God. இல்ல கடவுள் தேவன் Man என்று. cannot be God. மனிதன் தேவனாக இருக்க முடியாது. But from heaven ஆனா பரலோகத்திலிருந்து he can come. அவர் வந்து So there's a prophet prophesied. இங்க ஒரு தீர்க்கதரிசி அவர் உரைக்கிறார். And Isaiah says that ஏசாயா அப்படியாக சொல்கிறார், a virgin will be conceived and give birth to a son. ஒரு கன்னி அவ கற்பராகி ஒரு குமாரனை பெறுவா என்று. So that son's name is Emmanuel. அந்த குமாரனோட நாமமானது இமானுவல். So Emmanuel means God is with us. இமானுவல் என்ற அர்த்தம் என்று தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். Shall we read the book of Luke chapter 1 verse 35? லூக்கா 1வது அதிகாரம் வசனம் 35 படிப்போமாக. The angel answered, the angel answered, the Holy Spirit will come on you, and the power of the Most High will overshadow you. So the Holy One to be born will be called the Son of God. தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். See, the Bible very clearly says, இங்க வேதம் திட்ட தெளிவாக நம்மகிட்ட சொல்லியிருக்குது, our Lord Jesus Christ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து is a son of God. அவர் தேவகுமாரன் என்று. So a son of God, தேவகுமாரன் என்ற அர்த்தமானது, it doesn't mean our heavenly Father have a wife, then he give birth to a son. இங்க என்ன அர்த்தம் என்று சொல்லும்போது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவருக்கு ஒரு மனைவி இருந்து அது மூலியமா பெற்று பூமிக்கு வந்ததல்ல. See the supernatural birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஒரு பிறப்பானது இயற்கையின் அப்பாற்பட்டது. He did lot of supernatural things. அதான் இயற்கையின் அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தவர். He walked on the water. தண்ணியில நடந்தவர். He healed the blinds. குருடரை சுகமாக்கினார். Without nothing he can do something. ஒன்றுமில்லாமல் ஒரு காரியத்தை உண்டாக்குறார். Catch the fish, you can find a silver coin there. மீன் மச்சத்தை பிடிக்கும் போது அது உள்ளுக்கு தங்கம் இருக்கிறது. These are all supernatural things. இதெல்லாம் இயற்கையின் அப்பாற்பட்ட காரியம் உண்டு. God bless the children of God. ஆண்டவர் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Because his birth was a supernatural. ஏன்னா அவருடைய பிறப்பானது இயற்கையின் அப்பாற்பட்டது. So the Bible says that ஆகையால் வேதம் இப்படியாக சொல்கிறது, when Jesus born, இயேசு பிறக்கும்போது
He say the Holy Spirit will come upon. பரிசுத்தாவியானவர் அவர் மேல் வந்து நிரப்புவார்கள். You see, you understand? இதை புரிந்து கொள்ளுங்கள். So this is the supernatural. இது இயற்கையின் அப்பால்பட்ட காரியங்கள். Let me tell you. உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். You can see the sun. அந்த சூரியனை குமாரனை பார்க்கலாம். The image. சாயலை. Some people they draw the picture here and there like that. சில பேர் பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் இயேசுவோட முகத்தை வரைந்திருப்பார்கள். They draw according to their way. அவங்களோட வழியில இயேசுவை வரைந்து வைப்பார்கள். That's the one. Let me tell one story to you. உங்கள்ட்ட ஒரு கதை சொல்ல நான் விரும்புகிறேன். How people create God according to their way. எப்படி மனிதர்கள் அவங்களோட சிந்தைக்குள்ள மனிதனை கடவுளை உண்டாக்குறார்கள் கடவுளை. I was in the car, taxi. நான் டாக்ஸில பயணம் பண்ணும்போது one of a Chinese brother. ஒரு சைனீஸ் சகோதரர். He was driving. அவர் வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார். I don't know, something happened. ஏதோ ஒரு காரியம் நடந்து போயிருக்கும்போது He was murmuring and talking bad, very dirty word in Tamil, in Chinese. அவரோட மொழியில சீன மொழியில ரொம்ப போராமோட ரொம்ப கசப்போட வார்த்தையா தவறான வார்த்தைகள் பேசுறார். நாங்க அமர்ந்து கொண்டு இருக்கோம். I understand little bit Chinese. எனக்கு கொஞ்சம் சைனீஸ் மொழி தெரியும். When they talk bad, use dirty word. அந்த கெட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்தும்போது Indian man. இந்த தமிழர்களை குறித்து பேசும்போது bad name, you know, when the Chinese கெட்ட வார்த்தைகள் Malay get angry, they use one word. எப்போதும் இந்த தமிழர்களும் மலாய்க்காரர்கள் அவங்க கோபப்படும் போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். And it will hurt us. அது தமிழர்களை பாதிக்கும். It won't hurt me, but the way he talk, அது எனக்கு பாதிக்காது. ஆனா அவர் பேசுற விதமானது he was angry. எனக்கு தெரியும் அவர் ரொம்ப கோபமா இருக்கிறார் என்று. I told him, அதனால அவரிடத்துல சொன்னேன், what are you talking bad about the Indian? நீ தமிழர்களை குறித்து தவறா பேசிக் கொண்டிருக்க நீ இது தவறு. And you are blessed. ஆனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். You got a house, உனக்கு வீடு இருக்கு, you have a car, உனக்கு வாகனம் இருக்கு, you have good health, நல்ல சுகமா இருக்கிற. all you got because of the Indian man. நீ இதெல்லாம் பெற்றுக்கொண்ட காரணம் இந்த தமிழ் மக்களுக்காண்டி. No, Indian. இந்த தமிழர்களுக்காண்டி. தமிழர்கள். Then how come you can talk bad about the Indian? ஆகையால் இவங்களை குறித்து எப்படி நீ தவறாக பேச முடியும்? The Indian was the one bless you. இந்த தமிழர்கள் தான் உங்களை ஆசீர்வதித்தார். தமிழன். How come you can talk bad about him? எப்படி அவங்களை குறித்து நீ தவறாக பேச முடியும்? His idea, அவருடைய சிந்தைக்குள்ள he got a God, அவருக்கு ஒரு கடவுள் இருக்குது, an Indian God, ஒரு தமிழ் கடவுள். but the God look like a Chinese. ஆனா அந்த கடவுள் வந்து சீன மொழியர் போல இருப்பார்கள். Look like a Chinese. சைனீஸ் மாதிரி இருப்பாங்க. The image look like. அவங்களோட சாயல்கள் எல்லாம். Because that God created mold in China. இந்த கடவுளானது அது சைனால சித்தரிக்கப்பட்டது. Talking about Buddha. இது புடாவை குறித்து சொல்லப்பட்டது. Actually Buddha was born in India. ஆனா புடா வந்து இந்தியால பிறந்தவர். அவர் ஒரு தமிழவர். So he was blessed by the Indian. இவர் அந்த தமிழர்னால ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் கடவுளுக்கு வணங்கி கும்பிடுவார். அவரோட சிந்தைக்குள்ள God look like a Chinese, he thought a Chinese God. அந்த கடவுளை பார்க்கும்போது அது சைனீஸ் மாதிரி இருக்கறனால சைனீஸ் I don't know. நான் சொன்னேன் இல்ல, he was a real Indian. அவர் மெய்யாக ஒரு தமிழர். அவர் என்ன சொன்னார்? If this God is a Indian God, I don't want to take out and throw the God. இந்த கடவுள் அவர் தமிழ் கடவுள்னு சொன்னா இத எடுத்து நான் எடுத்து வீசிடுவேன்னு சொல்றாரு. He throw, literally throw. மெய்யாக எடுத்து வீசி விட்டார். Why? காரணம் என்ன? Because he his mind, அவருடைய சிந்தைக்குள்ள he thought அவர் நினைக்கிறார் God is a Chinese God. கடவுள் என்று சொல்லும்போது அவர் சீன மொழி உள்ளவர்னு. Children of God, தேவ பிள்ளைகளே, he is not like that. அவர் அப்படி அல்ல. God is almighty. கர்த்தர் சர்வவல்ல தேவன். He has created everyone. அவர் ஒவ்வொன்றும் சகலத்தை உண்டாக்கினார். That's the reason அந்த காரணத்தினால் தான் Jesus shed the இயேசு blood for us. நமக்காக ரத்தம் சிந்தினார். You know why? காரணம் என்ன? Chinese or Indian, Malay, white man or black people, whoever have the red color blood. யாராலும் எப்பேற்பட்ட இனம் இருந்தாலும் அவங்களுக்கு ரத்தம் சோப்பு கலர். So the blood of Jesus Christ can wash all the sin. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். Chinese man sin or Indian சீனரோட பாவமா இருக்கலாம், மலாய்க்காரங்களோட பாவமா இருக்கலாம், white man sin, வெள்ளைக்காரங்களோட பாவமா இருக்கலாம், எல்லா everyone got the red color blood. எல்லாத்துக்கும் சோப்பு நிறம் ரத்தம். The blood have power. ஆகையால் இந்த ரத்தத்துல வல்லமை உண்டு. The blood must be spared. That's the reason he born as a human. இந்த ரத்தமானது அது பாதுகாக்கப்படணும். அதுதான் அவர் மனிதனாக So பிறக்கிறார். it's not a man contact. இது மனிதனால இணைந்து நடக்கிற காரியம் அல்ல. The Lord born through the power of the Holy Spirit. கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் வல்லமையினால அவர் பிறக்கிறார். You understand now? இப்ப அது புரியுதா? So that's why we call Lord Jesus Christ. ஆகையால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று நம்ம அழைக்கிறோம். He doesn't have the sin of man in the seed.
இந்த வித்துல மனிதனோட பாவங்கள் இல்லாததான When a human born ஒரு மனிதன் பிறக்கும்போது is a sin. அவன் ஒரு பாவியாக Adamic பிறக்கிறான். sin is already inside. ஆதாமின் பாவங்களால் Or முடிவுறவர் genealogy sin is there. அல்ல, அந்த ஜெனரேஷன் சந்நிதியாக வருகிற அந்த பாவத்தினால there. அது அங்க But இருக்கிறது. Jesus ஆனா இயேசு கிறிஸ்துவோட doesn't பிறப்பு have the human cell. மனிதனுடைய அந்த செல் வித்து அல்ல. வித்தல்ல. So it is the power of the Holy Spirit. இது பரிசுத்தாவின் வல்லமையின் மூலமாக You can't see the Holy அதை நீங்க காண முடியாது. But you can feel the power of the Holy ஆனா Spirit. பரிசுத்தாவின் வல்லமையை நீங்க உணர முடியும். You understand? புரியுதா? So that's why we call Lord Jesus Christ. ஆகினால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று நம்ம அழைக்கிறோம். We go for one more things. இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போமாக. The man and his fall of fall and மனிதனும் அவனுடைய redemption. விழுட்சியும். Man is fall and is redemption. மனிதன் அவன் விழுந்து அவன் மீட்கப்பட்டவன். Okay, we believe that. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். Every man did sin and lost the glory of God. ஒவ்வொரு மனிதனும் அவன் பாவம் செய்து மகிமை இழந்து You விட்டான். can read in a book of Genesis chapter 1 to 26 to 27, 26 and 27. ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 26 These all 27. talk about the man fall. இதெல்லாம் மனிதனோட வீழ்ச்சியை Let பற்றி. me read one scripture. ஒரு வார்த்தையை நம்ம படிப்போமாக. Genesis chapter 3 verse 1 to 7, but I want you to read verse 1. ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 7. But you can read the verse 1 now. இப்போ 1வது வசனத்தை படிப்போமாக. Now the serpent was more cunning than any beast of the field which the Lord God had made. And he said to the woman, Has God indeed said, You shall not eat of every tree of the garden? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. If the Lord says so, இது தேவன் இப்படியாக சொன்னாரா? is that a confusing? அது அவனுக்கு குழப்பத்தை உண்டு So பண்ணுகிறது. the devil's name is a confuser. ஆகினால் இந்த பிசாசோட பேர் வந்து அவன் எல்லாம் குழப்பறான். Always they will confuse. எப்ப பார்த்தாலும் மனிதனை குழப்பிடுவான். So when people are not right with the Lord, ஆகினால் மனிதன் எப்ப ஒரு தேவனோடு கூட சரியாக இல்லை என்ற போது the first step for man to fall, அடி மனிதன் விழுகிறதுக்கு காரணம், Listen carefully. கவனமா கேளுங்க, this is our doctrine. இதுதான் எங்களோட This போதனை. we believe. இதைதான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். Man is fall. மனிதன் தள்ளப்பட்டவன். That man has fall. Fall means பாவத்தில் விழுந்தான். பாவத்தில் விழுந்தவன். He have fall in sin. பாவத்தில் விழுந்தவன். Okay. How he fall? எப்படியாக அவன் விழுந்தான்? Temptation. சோதனையினால். When the devil confuse. எப்ப பிசாசவன் அவனை குழப்பத்துக்குள்ள கொண்டு வரும்போது, When you confuse something, ஒரு காரியத்துல நீங்க குழப்பமா you இருக்கும்போது cannot make a decision. நீங்க ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க That's the முடியாது. downfall of your business in your life. அப்பொழுதுதான் உங்களோட பிசினஸ்ல விழுச்சி. So devil always will come and say something அதனால் பிசாசானவன் which the இப்படியாக Lord வந்து told, which the Lord told, தேவன் சொன்னதும் same statement, அதே வார்த்தையை பயன்படுத்தி little bit turn, little அப்படியே bit, அவன் மாற்றி அமைப்பான். not lot. அநேக காரியங்கள் அல்ல, Small. கொஞ்சம் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவான். The Lord told, தேவன் சொன்னார், you can eat all the fruits எல்லா பழத்தின் விருட்சிகளும் நீங்க சாப்பிடலாம், except இத மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. but what he say? ஆனா அவர் என்ன சொல்கிறார்? பிசாசானவன். Shall we read again? திருப்பி படிப்போமாக. You will understand what is the. கவனமா கேளுங்க, நீங்க புரிந்து கொள்ளலாம். Okay. First you must understand. முதல்ல நீங்க புரிஞ்சு The கொள்ளணும். Lord, listen carefully. The Lord told you can eat all the fruit in the Garden of Eden, கர்த்தராக சொல்கிறார், except the fruit of knowledge and fruit of life. இங்க இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த விருட்சின் பழங்கள் எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், ஆனா அந்த நடுவுல இருக்கிற கனியானது fruit of knowledge தமிழ்ல you cannot eat. ஜீவ விருட்சத்தை நீங்க பானகுணம் பண்ணது. knowledge, அறிவு. Okay. So there's a 2 tree in the Garden of Eden. இந்த கார்டன் மட்டத்துல 2 மரங்கள் உண்டு. You cannot eat only that fruit. அந்த மரத்தை மட்டும் நீ பானம் பண்ணக்கூடாது. But what he did? என்ன நடக்குது? Let me read again. படிப்போமாக. Read verse 1 again. Genesis chapter 3 verse 1.
3வது அதிகாரம் வசனம் 1 படிப்போமாக மறுபடியும். Now the serpent was more cunning than any beast of the field which the Lord God had made. And he said to the woman, Has God indeed said, You shall not eat of every tree of the garden? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனிகளை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. He's a liar. இவன் ஒரு பொய் சொல்றவன். God say you can eat everything. கர்த்தர் சொல்ற நீ எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம். But he say the Lord told you to don't eat all the fruits. கர்த்தர் சொன்னாரா எல்லா பழத்தையும் நீ சாப்பிடலாம் என்று? That's a confusing people. அவன் குழப்பத்தை மனிதனுக்கு குழப்பத்தை கொண்டு வருவான். So he was confused. ஆகையால் இவன் குழப்பத்தை கொண்டு வரும்போது So what we have to understand, நாம் என்ன இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும்? what God trying to tell. கடவுள் நம்மள்ட்ட என்ன சொல்ல வருகிறார்? The wrong doctrine coming like this. தவறான போதனைகள் இப்படிதான் வருகிறது. How come God have without wife, how come have a son? எப்படி தேவன் மனைவி இல்லாமல் ஒரு பிள்ளை இருக்குது? That's a human understand. இது மனிதனுடைய சிந்தைக்குள்ள It's not a வருகிறது. heavenly இது understand. பரலோகத்தின் சிந்தை அல்ல. So when you understand the heavenly things, இந்த பரலோகத்தின் காரியத்தை நீ you புரிந்து கொள்ளும்போது understand the supernatural move of இந்த God. இயற்கையின் அப்பாற்பட்ட தேவனுடைய செயலை நீ புரிந்து கொள்ள முடியும். But here, ஆனா இங்க this particular devil or விசேஷமான Satan இந்த பிசாசானவன் confuse her. அவளை குழப்பத்துக்கு கொண்டு வந்து So what you confuse, you don't know. அதனால் குழப்பம் பண்ணும்போது அவளோட சிந்தையில ஒரு So சரியான God தீர்மானம் told you எடுக்கல. can eat all the fruit. ஏன்னா தேவன் சொல்றார் நீ எல்லா Except புஸ்தகத்தையும் பார்க்கலாம். இதை தவிர But what the devil say? ஆனா பிசாசு The என்ன Lord சொல்கிறார்? told you to don't eat all the fruit. கர்த்தர் சொன்னாரா இது He எல்லாத்தையும் was சாப்பிடலாம்னு? confused. அவன் குழப்பத்துக்குள்ள So இருந்தான். man fall. மனிதன் விழுந்தான். But redemption is there. ஆனா அங்க ரட்சிப்பு இருக்கிறது. How? மீட்பு இருக்கிறது. Next week அடுத்த I வாரத்துல will teach about the salvation of man. மனிதனுடைய But ரட்சிப்பை today குறித்து உங்களுக்கு சொல்லுவேன். we read Romans chapter 12 verse 21. இப்பொழுது ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 21 பார்ப்போமாக. Do not be overcome by evil, but overcome evil with good. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. You can overcome. நீங்க மேற்கொள்ள முடியும். Not through the evil things. தீமையான காரியத்தில் அல்ல, முடியுமாகல. Through the good things. நன்மையான காரியத்தின் When மூலமாக. you go through the good things, நல்ல காரியத்துக்குள் நீ கடந்து போகும்போது you can overcome. இதை நீங்க மேற்கொள்ள முடியும். So whatever the man fall, மனிதன் எதெல்லாம் அவன் விழுகும்போது Jesus came. இயேசு வந்தார். He is a redeemer. அவர் மீட்பாக வந்தார். So what he did? அவர் என்ன செய்தார்? As a lamb of God, ஆட்டுக்குட்டியாக he shed the blood. இரத்தத்தை சிந்தி He redeemed you அவர் உங்களையும் என்ன மீட்டு from கொண்டார். the beginning of your sin. ஆரம்பத்திலிருந்து விழுந்த Now பாவத்திலிருந்து. Bible வேதம் says that வேதம் when you பேக சொல்லுது. confess your sin, உன் பாவங்களை நீ அறிக்கை he is செய்யும்போது able to forgive everything. அவர் உண்மை உள்ளவாறு இருந்து நம் பாவம் அனைத்து So மன்னிக்கிறார். if you don't know that scripture, ஆகையால் இந்த வார்த்தைகளை நீங்க புரிந்து so we are கொள்ளாவிட்டால் not going to fight against the people. ஜனங்களோடு கூட நாங்க வாக்குவாதம் பண்றதல்ல. Yes, only we have a battle with the power of darkness. நம்மளுக்கு இருக்கிற யுத்தம் அனைத்தும் பிசாசன் ஆவியின் மூலம்தான். Not flesh and blood. மாம்சமும் ரத்தமும் அல்ல. Principally the power of darkness. இந்த இயற்கையின் பிரபஞ்சங்களின் மூலமாக. So our doctrine, ஆகையால் நம்மளுடைய போதனையானது first man fall முதல் மனிதன் அவன் விழுந்தான். and every human lost the glory of God. ஆகையினால் வாழ்ற ஒவ்வொரு மனிதனும் அவன் மகிமையை இழந்து விட்டார்கள். The sin of man, மனிதனுடைய fall பாவமானது of man, மனிதனுடைய வெளிச்சியானது is separate God and man. இது தேவனையும் மனிதனும் பிரித்தெடுத்தது. So that was happened அதுதான் நடந்தது. when the first sin happened in heaven. பரலோகத்துல முதல் பாவம் செய்யும்போது What is பிசாசு happened first sin in heaven? பரலோகத்துல முதல் சீன் I say நடந்தது. heavenly sin. இது பரலோகத்தின் பாவம். What happened? என்ன நடந்தது? That's the reason God want to make a new heaven too. அந்த காரணத்தில் தான் கர்த்தர் ஒரு புதிய பரலோகம் Devil தேவைப்படுறார். went and sit and look the Lord in heaven. ஆகையினால் பிசாசு அவன் பரலோகத்துல போய் இயேசு கடவுளை போய் And தேடினார். he was pushed from heaven. அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன். And the fallen angel, இந்த தள்ளப்பட்ட or இந்த we call it தூதர்கள் Lucifer, லூசிபர் என்று சொல்லப்பட்ட நாமத்துல the pride inside him. அவனுக்குள்ள இருந்த அந்த பெருமை. So the first sin ஆகையினால் முதல் பாவம் started in heaven. பரலோகத்தில் ஆரம்பித்தது. Pride. பெருமை. So when he was pushed, அவன் தள்ளப்படும் போது cast out, அவன் தள்ளி விட்டு போடும்போது and he was called fallen.
அவன் விழுந்தப்பட்டவன் என்று You சொல்லப்பட்டது. understand? Fallen angel. அதாவது விழுந்தப்பட்ட தூதர்கள். Fallen angel இந்த விழுந்த தூதர்கள் produce fallen things. அவங்க என்ன செய்வாங்கன்னா இது விழுந்தப்பட்ட மித்தியமான காரியத்தை உண்டாக்குவார்கள். இவனும் விழுந்தா மத்தளையும் தள்ளி விடுவான். He fall and he will push another person to fall down. That was happened to him. அதுதான் அவனுக்கு நடந்தது. That's why we call it a fallen angel. ஆகையால் இவன் தள்ளப்பட்ட தூதர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. Man மனிதனானவன் was created தேவனால் in the image of உருவாக்கப்பட்ட God. தேவனுடைய சாயல்ல. It's not fallen man. அவன் விழுந்தப்பட்டவன் அல்ல. He was a perfect creation. அவன் ஒரு பரிபூர்ணமான ஒரு சிருஷ்டிப்புல கர்த்தர்கள். God the creator himself said, he found is good. அதனால் கர்த்தர் அவனை பரிபூர்ணமா உண்டாக்குனால அவன் விழுந்தது நல்லது. Every creation he can see for 6 days he found good. எல்லா சிருஷ்டிப்பும் பார்க்கும்போது 6 நாள் கடவுள் உண்டாக்கி நல்லதுன்னு கண்டார். Even the last human was the last creation. கடைசியான கடவுளுடைய சிருஷ்டிப்பு ஒரு மனிதன் தான். And found good. கர்த்தர் நல்லதுன்னு கண்டார். And he was not good because the man was alone, that's all. அவர் ஒண்ணு நல்லதுன்னு கண்டார், மனிதன் தனிமையா இருக்கிறது. So he brought a life partner. ஆகையால் கர்த்தர் அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை கொண்டு வந்தார். ஏற்ற துணை, very comparable partner. ஏற்ற துணை. That's very good word. அது சரியான ஒரு வார்த்தை. All right. Now that man, அந்த மனிதன் the character, what அவனுடைய happened குணாதிசயம் என்ன to நடந்தது? the image of God, தேவனுடைய சாயலுக்கு, God's attitude, தேவனுடைய தன்மைகள், God's power, தேவனுடைய வல்லமை, God's authority. தேவனுடைய அதிகாரம். So every animal, God give authority for him to give names. ஆகையால் கர்த்தர் சகல அதிகாரமும் கொடுத்திருக்கிற மிருகங்களுக்கு நாமங்கள் So it வைக்கிறார். means the man is like equal with God. ஆகையால் இங்கே பார்க்கிறோம் மனிதன் கடவுளை போல God அப்படி have a மகிமை. very close relationship with Adam. ஆண்டவர் தேவனோ ஆதாமோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியத்தை So the வைத்திருந்தார். fallen angel இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் came to him, அவனிடத்துல வந்து confused him, குழப்பம் பண்ணி make him to fall. அவனை பாவத்தில் விழ That's how we வைத்தார்கள். believe first man fall. ஆக நாங்கள் விசுவாசிக்கிறோம் மனிதன் விழுந்தான். So all the men have the fallen sin in. ஆகனால் வந்த ஒவ்வொரு பிள்ளை மனிதனோட பண்ணி அவங்களோட தலைமையில பார்க்கும்போது பாவத்தில் விழுந்து வந்தாங்க. Somebody came and asked me. என்னிடத்துல வந்து ஒருத்தர் The கேட்டார். babies are from heaven. குழந்தைகள்லாம் பரலோகத்திலிருந்து வந்தது. How come? எப்படி? A true story. உண்மையான ஒரு சம்பவம் How even a child எப்படி ஒரு குழந்தையும் சரி is a police officer. இவர் It was happened in Malaysia. இவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். True story. இது உண்மையான ஒரு சம்பவம். Two son. ரெண்டு மகன் உண்டு. They play ninja game. You know ninja turtle game. இந்த ninja turtle சொல்லப்பட்டது சமுராய் யுத்தங்கள் ரெண்டு பேரும் So the two சண்டை. boys were playing in the room. ரெண்டு மகன்களும் அறையிலுக்குள்ள They விளையாடிட்டு have இருந்தாங்க. a 6-month-old baby. அங்க ஒரு 6 மாசம் உள்ள குழந்தையும் இருக்குது. The mother took her to give a bath. அந்த தாயானவர் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் அந்த பேசின்ல தண்ணி ஊத்தி குளிப்பாட்டி கொண்டு இருக்கிறார். With warm water. ஆர்ன. This is true story. இது உண்மையான ஒரு சம்பவம். These two boys இந்த ரெண்டு மகனும் fighting with a sword. ஒருத்தர் கத்திக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். One son ஒரு மகன் really take the knife, real knife, cut the உண்மையான கத்தியை எடுத்து அவன் கைத்தில வயித்தை வெட்டி விட்டான் மகனோட. very angry. கோவம். If a baby is a god, இப்ப கடவுள் குழந்தை வந்து ஒரு கடவுள்னா how come they get a jealousy? எப்படி அந்த குழந்தைக்கு ஒரு பொறாமை இருக்கலாம்? Parents taking care of the new baby, இந்த பெற்றோர் அந்த குழந்தையை பார்த்து கொண்டு இருக்கும்போது the elder one get angry, இந்த மூத்த சகோதரர் கோபப்படுகிறார். பொறாமை, cry. பெருமை. I can see that. அதை நான் How பார்க்க come a முடியும். God can be like that? எப்படி ஒரு கடவுள் குழந்தைக்குள்ள இருப்பார்? So I say the Adamic nature is already inside the baby. இது ஆதாமுடைய தன்மைக்கு அவனோட சுபாவமானது இந்த குழந்தைக்குள்ள இருக்கிறது. The fallen nature is there. இந்த தள்ளப்பட்ட இந்த சுபாவம் அவனுக்குள்ள இருக்குது. So this baby was dying. அதனால் இந்த குழந்தை மரித்த தருவாயில் இருக்கிறது. Elder son run and hide somewhere. அதனால் இந்த மூத்த மகன் ஓடி போய் Mother ஒளிஞ்சிட்டான். carry the baby and wrap it. இப்ப இந்த தாயானவர் அந்த குழந்தையை சுற்றி ஓடி போய் Want to take the car to take the hospital. வாகனத்தை தேடி அதை திறந்து ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு மருத்துவ சேவைக்கு And she reversed the car. காடியை திருப்பி அவர் ரிவர்ஸ் பண்றார். Another sound. இன்னொரு சத்தம். Elder sound. இன்னொன்னு மூத்த மகனோட சத்தம். You know why? He காரணம் went என்ன? and hide under the car. அவன் காடிக்கு கீழே ஒளிந்திருக்கிறதுனால And the tire went over. அந்த டயர் உதையானது மேலே ஏறி விட்டது. And the first son died. மூத்த மகன் ஒன்னாவது மரித்து விட்டார். Second son இரண்டாவது மகன் in the car வாகனத்துக்குள்ள இருக்கிறார். bleeding. ரத்தத்துல And the இருக்கிறார். second baby died. இரண்டாவது பிள்ளை மரித்து And விட்டார். then she was thinking, remember, அவருக்குள்ள ஒரு நினைவு வந்தது ஒரு காரியம்.
The mother must remember. அந்த தாய் The baby was in the tub, she giving bath. ஐயோ அந்த குழந்தையை நான் குளிப்பாட்டி கொண்டிருந்தேன் என் அறை பாத்ரூம்ல. She ran ஓடுனா and saw the baby. அங்க போய் The பார்க்கறா. baby also drowned. அந்த குழந்தையும் முழுகி This மரித்து is the விட்டது. real things happen. இது உண்மையான ஒரு சம்பவம் What I'm நடந்தது. trying to நான் என்ன tell, சொல்ல வரேன்னா, if it's God, இந்த குழந்தைகளாம் if கடவுள் children சொன்னா get God, இந்த குழந்தைகள் how கடவுள் they have a jealousy, how they get angry, crying, how come? எப்படியாக இந்த குழந்தை தெய்வம் என்று சொன்னா ஏன் பொறாமை கொள்றார்கள், ஏன் கவலைப்படுறாங்க? Every baby is not God, ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் அல்ல, but the image of God. அவங்க எல்லாம் தேவ God சாயல். created them. தேவன் அவங்களோடு கூட But இருக்கிறார். the Adamic sinful nature inside. இந்த ஆதாமோட பாவ சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்கிறது. So that's a fallen nature. ஆகையினால் இது தள்ளப்பட்ட So our ஒரு doctrine, fourth doctrine is a man and his fall, and Jesus எங்களோட came to redeem us. நாலாவது போதனையானது மனிதனும் அவனோட விழுச்சி So next week அடுத்த வாரத்துல I'm going to teach you உங்களுக்கு நான் போதிப்பேன். our fifth doctrine. ஐந்தாவது போதனைகளை உங்களுக்கு சொல்லுவோம். We have a 10. எங்களுக்கு 10 இருக்கிறது. One by one. ஒன்றாக நம்ம சொல்லுவோம். Let's pray. அதனால நாம ஜெபிப்போம். Father, we praise and thank பிதாவே you. உமக்கு நாங்கள் நன்றி Let செலுத்துகிறோம். these people understand. ஒவ்வொருத்தரும் இதை புரிந்து கொள்ளட்டும் Of the ஆண்டவரே. Lord Jesus Christ இயேசு கிறிஸ்துவின் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் and the fallen of the man and redemption. இந்த மனிதனோட விளர்ச்சியும் Let this doctrine be a foundation, a sustenance for them. இந்த போதனையானது ஜனங்களுக்கு அஸ்திபாரமும் ஒரு பலவனாக இருக்கட்டும். Bless them, Lord. ஆசீர்வதிப்பீராக. Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென் ஆமென். Children of God, தேவ பிள்ளைகளே, we are very happy. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால். We still want to talk to you through this YouTube. இன்னும் அநேக காரியம் இது மூலமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். If you have any questions, அப்படி உங்களுக்கு எது கேள்வி இருந்தால் you can call to the church எங்களுக்கு office. தொலைபேசியில் நீங்க எங்களை கூப்பிடலாம். We give explanation. உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கலாம். I cannot bring everything to you. உங்களிடத்தில் எல்லா விளக்கணத்தையும் நாங்கள் சொல்ல முடியாது. 100 over scriptures are there. நூறுக்கணக்கான வார்த்தைகள் உண்டு. The basic things we are telling. ஆனால் ஒரு அஸ்திமானமான ஒரு காரியத்தை நாங்கள் Wait சொல்ல for விரும்புகிறோம். next week. அடுத்த வாரத்தில் காத்திருங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.